வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். இன்னைக்கு அன்னை மீனாட்சி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 400 கிராம் அளவில் கம்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரமாக ஊறியிருக்கு. இதை இப்போ ஊறின தண்ணியோடையே நம்ம சேர்த்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சிக்கிடுவோம். இப்போ அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். பாருங்களேன், அதாவது ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் நெருன்னு இல்லாமல் நடுத்தரமாக அரைச்சிருக்கேன். இப்போ எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எல்லா மாவையும் குக்கரில் வலித்து எடுத்துக்கிடுவோம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு அந்த மாவோடு கரைச்சிக்கிடுவோம். மிக்சியெல்லாம் நல்லா கழுவி, இதில் தண்ணி நிறையா தான் தேவை இருக்கும், அதனால் ஊற்றிடலாம். அடுப்பில் குக்கரை வச்சு கைவிடாமல் கிண்டணும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிட்டு மூடி வச்சு மூடிட வேண்டியது. இந்த கம்பங்கூழ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற சூடை குறைக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும். அருமையான கூழ் இது. கொஞ்சம் தண்ணி பத்தலைன்ட்டு நான் கொஞ்சம் மேற்கொண்டு ஊற்றிக்கிறேன். நல்லா ஒன்று சேர்ந்து வருது பாருங்களேன். இந்த பதத்தில் மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இந்த கம்பங்கூழுக்கு நம்ம மோர், நீர் ஆகார தண்ணி இதெல்லாம் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் கரைச்சி நம்ம குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெந்ததும் சூடாக இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வெல்லம் வச்சு இந்த கம்பங்கூழ் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் பச்சை தண்ணி தொட்டு வலிச்சிட்டு கரண்டியை எடுத்துட்டு குக்கரை மூடி வைப்போம். சிம்மில் வச்சு ஒரு விசில் நான் எடுத்திருக்கேன். இந்த கம்பங்கூழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சைட் டிஷ்ஷாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெந்து இறக்கியாச்சு. ஸ்டீமும் அடங்கிருச்சு. உங்களுக்கு எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்துருக்கு. நான் சிம்மில் வச்சு ஒரு விசில் தான். அருமையான கம்பங்கூழ் தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா கெட்டியாக ஆயிடும். இப்போ சூடாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ ஆறிடுச்சு. நான் உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி காலையில் தான் இது ரெடி பண்ணேன். முதல் நாள் செஞ்சும் மறுநாளும் வச்சு சாப்பிடலாம். அது இன்னும் நல்லா குளிர்ச்சியை தரும். மோரில் இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோம். எடுத்த அந்த ஒரு கரண்டி கம்பங்கூழ் வெந்திருந்ததை எடுத்தாச்சு. இப்போ மோரோட நான் கரைச்சிட்டு மேற்கொண்டு நீராகாரமும் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துக்காமல் நம்ம பழைய சாதத்தோடைய நீராகார தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ஊற்ற போகிறேன். நான் உடம்புக்கு நீராகார தண்ணி டெய்லியும் குடித்தாலே குளிர்ச்சி தான். இதை அப்படியே கரைச்சி டம்ளரில் எடுத்தாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பாருங்களேன், நான் நெல்லிக்காய் ஊறுகாய், சின்ன வெங்காயம், அப்பளம், கொத்தமல்லி துவையல், அப்புறம் ஸ்டார் வத்தல், இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மோர் மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கம்பங்கூழ் குடிக்கிறதுக்கு நீங்களும் குடிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
இந்த கம்மங்கூழ் வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம கம்மங்கூழ் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் காமிக்கிற அந்த நெல்லிக்காய் ஊறுகாலாம் நான் வீட்டிலையே தயாரித்தது. நம்ம அன்னை மீனாட்சி சமையல் சார்பாக அன்னை மீனாட்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதில் தயாரித்தது கம்மங்கூழ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் குடிக்கலாம் வாங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.